அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு. அனைவரையும் பங்கேற்குமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழு அழைப்பு. திருகோணமலை சம்பூர் கடற்கரை சேனை பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க போலீசார் இடையூறு. நாட்டில் வினைத்திறனற்ற அரச நிர்வாகமே காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. ரயில்மா அதிபர்கள் சங்கத்தின் போராட்டம் காரணமாக மக்கள் பாதிப்பு. மன்னாரில் சீரற்ற காலநிலை. கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பினர். தொடர்வது முதன்மை செய்தி. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நாளை காலை இடம்பெற உள்ள நிலையில் அதில் அனைவரையும் பங்கேற்குமாறு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொதுக்கட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் அநீதிக்கு நீதி வேண்டியும் நாளை காலை இடம்பெற உள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் அனைவரையும் பங்கேற்குமாறு தமிழர் மரபுரிமை பேரவையின் இணைத்தலைவரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் குழுவின் வடகிழக்கு பொதுக்கட்டமைப்பின் இணைத்தலைவருமான அருட்பணி சின்னத்திரை லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் அழைப்பு விடுத்துள்ளார். இன்று முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் இருந்து ஊடகங்கள் வாயிலாக அழைப்பு விடுத்தார். அத்துடன் நாளை 10:15 மணிக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்படும் எனவும் அதன் பின்னர் அகவணக்கம் செலுத்தப்படும் எனவும் அருட்பணி லியோ ஆம்ஸ்ட்ராங் அடிகளார் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் மண்ணில் படுகொலை செய்யப்பட்ட மக்களை நினைவு கூறுகின்ற 16ஆம் ஆண்டு நினைவு நிகழ்விலே உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தமிழின படுகொலையின் நாளாகிய இந்த தினத்தில் நாம் அனைவரும் திரளாக ஒன்று கூடி நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் இந்த அநீதிக்கு நீதி வேண்டியும் மே 18ஆம் நாள் இந்த திடலிலே ஒன்று கூட அழைத்து நிற்கின்றோம். காலை 10:15 மணிக்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்படும். 10:29க்கு நினைவொளி எழுப்பப்படும். 10:30க்கு அகவணக்கமும் அதனைத் தொடர்ந்து பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சம நேரத்திலே ஒற்றை சுடரொளி ஏற்றப்படும். இறுதியிலே மலர் வணக்கம் செலுத்தப்படும். அனைவரும் வருகை தந்து நம் இனத்துக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக நாமும் குரல் கொடுப்போம். நாம் அழிக்கப்பட்டோம் என்கிற அந்த விடயத்தை சர்வதேசம் வரை உரத்து சொல்ல இணைந்து கொள்வோம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு அம்பன் கிழக்கு பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. இன்று காலை அம்பன் கிழக்கு சந்தையில் கிராம மக்கள் முன்னெடுத்த நிகழ்வில் அஞ்சலி இடம்பெற்றதைத் தொடர்ந்து அனைவருக்கும் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் உரும்புராயில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. உரும்புராய் இளைஞர்களின் ஏற்பாட்டில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் உரும்புராய் சந்தையில் உள்ள பொன் சிவகுமாரனின் நினைவிடம் முன்பாக கஞ்சி வழங்கப்பட்டது. பொன் சிவகுமாரனுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சந்தையில் உள்ள வியாபாரிகளுக்கும் வீதியால் சென்ற மக்களுக்கும் கஞ்சி வழங்கப்பட்டது. இதில் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வேலன் சுவாமிகள் பங்கேற்றார். தமிழ் மக்கள் கூட்டணியினால் யாழ்ப்பாணம் மல்லாகம் பகுதியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் வி மணிவண்ணன், பார்த்திபன், தமிழ் மக்கள் கூட்டணியின் வலிவடக்கு தொகுதி உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் இணைந்து கஞ்சியை வழங்கியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு யாழ்ப்பாணம் அராலியில் இன்று காலை இடம்பெற்றது. தமிழரசு கட்சி அராலி தொகுதி கிளையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பருக்கிச் சென்றனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தின் 6ஆம் நாளான இன்று பல பகுதிகளிலும் அஞ்சலி நிகழ்வுகள், கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழில் இரத்த தானம் வழங்கப்பட்டது. தியாகி திலீபனின் நினைவிடத்திற்கு அருகாமையில் இன்றைய தினம் இரத்த தான முகாம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட இரத்த தான முகாமில் இளைஞர் யுவதிகள் பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கியிருந்தனர்.
யாழ்ப்பாணம் தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவின் ஏற்பாட்டில் நினைவேந்தல் நிகழ்வும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வும் ஊர்காவத்துறை திறந்த வெளியரங்கில் உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றது. நிகழ்வில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு சம நேரத்தில் நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டன. பொதுச்சுடரினை இறுதி யுத்தத்தில் தனது மகளினை இழந்த தந்தையொருவர் ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. நிகழ்வில் ஊர்காவத்துறை மக்கள் உணர்வெழுச்சியுடன் கலந்து கொண்டனர். இறுதி யுத்த காலத்தில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுக்கு யாழ்ப்பாணம் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் ஈகை சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. மழைக்கு மத்தியில் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் இணைந்து கொண்டனர். கிளிநொச்சி பூநகரி பிரதேசத்திற்குட்பட்ட முட்கொம்பன் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு இடம்பெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 12 மணிக்கு முட்கொம்பன் சந்தையில் இடம்பெற்ற நிகழ்வில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகள் என பலர் கலந்து கொண்டனர். இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களின் நினைவேந்தல் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் நிகழ்வும் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி ராமநாதபுரம் வட்டாரத்தின் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்றது. வட்டக்கட்சி பொதுச்சந்தை முன்பாகவும் ஆறுமுகம் வீதி சந்தையிலும் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்வஞானம் ஸ்ரீதரன் பங்கேற்றார். இப்பொழுது 16 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் கூட இந்த மண்ணிலே இந்த சிரட்டை என்பதும் சிரட்டையினூடான கஞ்சி குடித்தல் என்பதும் கூட எங்களுடைய ஒரு வரலாற்று அடையாளமாக இருக்கிறது. உணவுக்கு கூட கஷ்டப்பட்டிருந்த காலத்தில் தமிழர் புனர்வாழ்வு கழகம் முள்ளிவாய்க்காலிலே கஞ்சி காய்ச்சி வழங்கிய அந்த நாட்கள், சிரட்டையிலே கஞ்சியை ஏந்தி குடித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் மீது கராஜ் குண்டுகளையும் கொத்தணி குண்டுகளையும் வீசி அவர்களை படுகொலை செய்த இலங்கை அரசினுடைய அந்த இனப்படுகொலையை ஞாபகப்படுத்துகின்ற நாளாக இந்த கஞ்சியை வழங்குகின்ற நாட்கள் அமைந்திருக்கின்றன. நாங்கள் பருகுகின்ற சிரட்டை கஞ்சி என்பது எங்களோடு வாழ்ந்தவர்களுடைய ஆத்மாவாக நினைக்கிறோம், எங்களோடு வாழ்ந்தவர்களுடைய இரத்தமாக நினைக்கிறோம், எங்களோடு வாழ்ந்தவருடைய நினைவுகளாகவே நாங்கள் அந்த சிரட்டையிலே அந்த கஞ்சியை நாங்கள் பருகுகிறோம். இனப்படுகொலைக்குள்ளான இனத்தினுடைய நீதி உலகத்தின் காதுகளை, உலகத்தின் இதயங்களை தட்டும் வரை எங்களுடைய உணர்வுகளை கொண்டு செல்வதற்கான ஒரு பயணமாக இந்த சிரட்டையிலே நாங்கள் கஞ்சி அருந்துகின்ற இந்த காரியம் எங்களுக்கான ஒரு விடிவுக்கான பாதைக்கு ஒரு தொடக்க புள்ளி. ஆகவே இது எங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தின் ஒரு வழித்தடம் என்பதை நாம் எல்லோரும் நினைவில் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கு கொள்வோம். முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் செயற்பாடுகள் வடக்கு கிழக்கு இங்கு முன்னெடுக்கப்படுகின்றன. அந்த வகையில் வெற்றாப்பளை இளைஞர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வெற்றாப்பளை பாடசாலை சந்தி பகுதியில் இறுதி உயிர் காத்த உணவான முள்ளிவாய்க்கால் கஞ்சி மக்களுக்கு வழங்கப்பட்டது. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கப்பட்டது. வந்தாரமூலை வளாகம் ஒன்றில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி காய்ச்சப்பட்டு வீதியால் சென்ற அனைவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது. இதில் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், மத தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் பங்கேற்றனர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மண்முறை வடக்கு கிளையின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு பிள்ளையாரடியில் இன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறப்பட்டது. தமிழரசுக் கட்சியின் மண்முறை வடக்கு கிளை தலைவர் சிவபாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ஸ்ரீநாத், கட்சியின் முன்னாள் செயலாளர் கீத்துரை ராஜசிங்கம், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சிரேஷ்ட பிரதி தலைவர் பிரசன்னா இந்திரகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதி யுத்தத்தின் போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஆத்ம சாந்திக்காக வணக்கம் செலுத்தப்பட்டது. திருகோணமலை மூதூர் மணற்சேனை பகுதியில் நேற்று மாலை முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி பரிமாறப்பட்டதோடு நினைவஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. தமிழரசுக் கட்சியின் மூதூர் கோட்டக்கிளை இதனை ஏற்பாடு செய்திருந்தது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் தமிழரசுக் கட்சியினரின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் நினைவு கஞ்சி வழங்கி வைக்கும் நிகழ்வும் இன்று உணர்வுபூர்வமாக இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் இதில் கலந்து கொண்டார். அம்பாறை அக்கரைப்பற்று கோலாவில் பிரதேசத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் தலைமையில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களுக்கான நினைவேந்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் இதன்போது வழங்கப்பட்டது. திருகோணமலை சம்பூர் கடற்கரை சேனை பகுதியில் இன்று மாலை முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வின் போது அங்கு வந்த போலீசார் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பேனரை தம்பசம் எடுத்துச் சென்றனர். சம்பூர் கடற்கரை சேனை பகுதியில் தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் கஞ்சி பரிமாறும் நிகழ்வும் இடம்பெற்றது.
நினைவேந்தல் நிகழ்வு ஆரம்பமாக இருந்த நேரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த பேனர் பிரச்சினைக்கு உரியதென அவ்விடத்திற்கு வந்த சம்பூர் போலீஸ் நிலையத்தின் உதவி போலீஸ் பரிசோதகர் தெரிவித்ததோடு பேனரை கலற்ற முற்பட்ட போது நினைவேந்தல் ஏற்பாட்டாளர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் சிறிய வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. பேனர் போலீஸ் உத்தியோகத்தரால் எடுத்து செல்லப்பட்ட பின்னரே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் வினைத்திறனற்ற அரசு நிர்வாகமே காணப்படுகின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். உப்பையினம் முறையாக வழங்க முடியாத அரசாங்கத்தின் அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அஞ்சப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு திட்டத்தின் கீழ் கொழும்பில் உள்ள மல்லிகாராம தொடர்மாடி குடியிருப்பு மக்களுடன் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අපි හැමෝම දන්නවා ජනතාව බොහොම දුක්ගැහැට රැසක් මැද්ද ජීවත්. நாட்டு மக்கள் தற்போது பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர். வருமான மூலங்கள் மூடு கண்டு சரியான வாழ்வாதாரம் கிடைக்காமையால் மக்களுக்கு கிடைக்கும் வருமானம் குறைந்து பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருகின்றன. அரிசி, பால்மா, தேங்காய் ஆகியவற்றின் விலைகள் அதிகரித்துள்ள நிலையில் நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட இந்த அரசாங்கத்தால் வழங்க முடியாது போயுள்ளது. நாட்டில் தற்போது வினைத்திறனற்ற அரச நிர்வாகமே காணப்படுகின்றது. தற்போதைய ஆட்சியாளர்கள் பேசுவதில் மிகவும் திறமையானவர்களாக இருந்தாலும் மக்களின் பிரச்சனைகளுக்கு அவர்களிடம் பதில்களோ தீர்வுகளோ இல்லை. ஆளும் தரப்பினர் உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கு எதிர்க்கட்சிக்கு உரிமை இல்லை என்று மிரட்டல் விடுத்து வருகின்றனர். தற்போதுள்ள தேர்தல் முறையின் கீழ் மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் அதிகாரத்தை அமைக்கும் உரிமை எதிர்க்கட்சிக்கும் காணப்படுகின்றன. எனவே உப்பை கூட சரியாக வழங்க முடியாத அரசாங்கத்தின் இந்த அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி ஒருபோதும் அஞ்சாது. අපි තරජන ගර්ජන වලට බය වෙන්නේ නැහැ. ලුණු ටිකවත් සපයන්න බැරි ආණ්ඩුවට අපි බය නැහැ. ரயில்மா அதிபர்கள் சங்கத்தின் போராட்டம் காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5 வருடங்களுக்கு ஒருமுறை பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் செய்தல் மற்றும் புதிய ஆட்சேர்ப்பு செயல்முறையை செயற்படுத்தாமை ஆகிய 2 முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி ரயில்மா அதிபர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு தொடக்கம் அடையாள வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது. இதன் காரணமாக பயணிகள் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்திற்கான தீர்வை அரசாங்கம் வழங்க வேண்டியது அவசியமான விடயமாகும். அரசாங்கம் நாம் எதிர்பார்த்ததை போன்று செயற்படவில்லை அல்லவா? ஆகவே அரசாங்கம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். ரயிலில் சுற்றுலா செல்வதற்காக நாம் குடும்பத்துடன் வருகை தந்தோம். தற்போது பேருந்திலே செல்ல நேரிட்டுள்ளது. உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் இதன் காரணமாக மக்களே நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். ஆகவே அந்த விடயத்தில் அரசாங்கம் உரியவாறு தலையீடு செய்ய வேண்டும். ரயில் இயங்கியது, ஆனால் மட்டுப்படுத்தப்பட்ட வகையிலேயே சேவை இடம்பெறுகின்றது. வேலை நிறுத்தத்தின் காரணமாக நாமே பாதிக்கப்பட்டுள்ளோம். இத்தகைய பின்னணியில் ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்கு ஜெயசுந்தர கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு வருகை தந்து நிலைமையை சரி செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். දුම්රිය ස්ථාන ප්‍රතිරුන්ගේ වැඩවර්ජන නිසා අද දුම්රිය ධාවනය සඳහා යම් ගැටලුකාරී තත්ත්වයක් ඇති වෙලා තියෙනවා. ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தின் காரணமாக சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் 80 தொடக்கம் 100 ரயில்களை செயற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டுள்ளோம். இதுவரையில் 45 வரையான ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளன. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை மேற்கொள்வதாகவே அவர்கள் கூறியுள்ளனர். அவ்வாறு வேலை நிறுத்தத்தை முடிவுறுத்தினார்களாயின் நிலைமை சரி செய்யப்படும். அவ்வாறின்றி வேலை நிறுத்தத்தை தொடரும் பட்சத்தில் நாம் மேலதிக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம். அவசர நிலையின் காரணமாகவே இன்று சில மட்டுப்பாடுகளுடன் ரயிலை இயக்கி வருகின்றோம். அடுத்த கட்டமாக தூரப்பயண ரயில்களையும் இயக்க நடவடிக்கை எடுப்போம். இத்தகைய பின்னணியில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ரயில் அதிபர்கள் சங்கம் தம்முடைய போராட்டம் வெற்றி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரயில் அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன,
ரயில் மா அதிபர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுத்தராது அவற்றை காலதாமதப்படுத்தும் விடயமே இடம்பெற்று வருகின்றது. அதனை கருத்தில் கொண்டு நாம் நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். இது மக்களை பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக எம்முடைய கோரிக்கைகளுக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காகவே நாம் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவுள்ளோம். ரயில் மா அதிபர்களுக்கான பதவி வெற்றிடத்திற்கு ஆட்சேர்ப்பு விடயத்தில் சிக்கல் நிலை காணப்படுகின்றது. அதற்கான தீர்வை பெற்றுத்தர வலியுறுத்தியுள்ளோம். அதற்கான சிவப்பு எச்சரிக்கையை விடுத்துள்ளோம். அது எமக்கு சாதகமாக அமைந்துள்ளது. மக்கள் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளமைக்கு திணைக்கள அதிகாரிகளும் அமைச்சுமே பொறுப்பு கூற வேண்டும். அமைச்சர் எம்முடைய பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கவில்லை. ஆயினும் பிரதி அமைச்சர் எம்முடன் உரியவாறு கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இத்தகைய பின்னணியில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் ரயில் நிலைய அதிபர்கள் நியாயமற்ற முறையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 5 வருடங்களுக்கு ஒருமுறை பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் செய்தல் மற்றும் புதிய ஆட்சேர்ப்பு செயல்முறையை செயல்படுத்தாமை ஆகிய 2 முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி ரயில் மா அதிபர்கள் சங்கம் இந்த வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கைகளுக்கு அமைச்சு மட்டத்தில் தேர்வுகள் வழங்கப்பட்டிருந்தோம். அவை செயல்படுத்தப்படாததற்கு திணைக்களத்தின் திறனற்ற தன்மையே காரணம் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையில் உடனடி வேலை நிறுத்தம் மேற்கொள்வது அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தவும் மக்களை பாதிக்கவும் முயல்வதாக உள்ளது என அமைச்சு தெரிவித்துள்ளது. ரயில் சேவையை பராமரிக்க அமைச்சு மற்றும் அரசு அனைத்து வகையிலும் தலையீடு செய்யும் எனவும் அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு காணிகளை விடுவிக்க கோரி வலிகாமம் வடக்கு மக்கள் சார்பில் வடக்கு மாகாண ஆளுநரிடம் இன்று முகஜர் கையளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு காணிகளை விடுவிக்க கோரி வலிகாமம் வடக்கு மக்கள் சார்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகனிடம் இன்று மகஜர் கையளிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு வருகிருந்த வலிகாமம் வடக்கு வள நிலையத்தினர் மற்றும் வலிகாமம் வடக்கு மக்கள் ஆளுநரிடம் மகஜரை கையளித்தனர். இதன்போது மக்களின் காணிகளை விடுவித்து மீள்குடியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் காணிக்கை மாத ஆலயம் முற்றுமுழுதாக விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்த மக்கள் இராணுவத்தினர் விவசாய நிலங்களை கையகப்படுத்தி வைத்திருப்பதனால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். விடுவிக்கப்படாத காணிகள் சம்பந்தமாக வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அதுலேயும் நாங்கள் இன்றைக்கு ஆளுநருக்கு ஒரு மகஜர் ஒன்று கொடுத்துருக்கோம், சமர்ப்பிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2500 ஏக்கர்கிட்ட விடுவிக்கப்படாமல் இருக்குது வேலி வடக்கில். அதுலேயும் எங்களோட மக்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. மக்களுக்கு கூடுதலான காணிகள் இப்போ விடுவிக்கப்படாமல் இருக்கிறதுனால நிறைய மக்கள் வேறு இடத்துல தங்கியிருந்தும் அவங்களோட வாழ்வாதாரத்தை செய்ய முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதால இப்போ நாங்கள் ஆளுநருக்கு இந்த மகஜரை கொடுத்துருக்கிறோம். பலாலி கிராமத்தில் 2500 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்தை இராணுவத்தினர் இப்போதும் தங்கள் வசம் வைத்து விவசாயம் செய்ய ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த விவசாயம் செய்யும் நிலங்களில் குறிய மக்கள் நாட்டில் பல பாகங்களில் எதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரிகளாக வாழ்கிறார்கள் என்றால் அகதி வாழ்க்கையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இராணுவத்தினர் இந்த நிலத்தை விட்டு மக்களிடம் கையளிக்கும் பட்சத்தில் அதில் மக்கள் மீள்குடியேறி விவசாயம் செய்து நல்ல நிலையில் வாழ்வதற்குரிய சூழ்நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும். கோத்தபாய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் ரணில் அரசாங்கத்திலிருந்து இப்பொழுது நாங்கள் விவசாயக்கவரை நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாங்கள் எல்லா தலைவர்களுக்கும் நாங்கள் எமது சங்கம் ஊடாக எமது காணிகள் எமது மக்கள் குடியேற்றப்பட வேண்டும் என்றும் நாங்கள் கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் எங்களுக்கு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதாக எங்களுக்கு பதில் அனுப்பியிருக்கிறார்கள். எமது மக்கள் சமய சுதந்திரத்தை சமய வழிபாடுகளிலே ஈடுபட முடியாமல் இன்றைக்கு 35 ஆண்டுகளாக அவருடைய ஆலயங்கள் பூசையின்றி வழிபாடின்றி மக்கள் செல்ல முடியாத நிலையிலே அவருடைய ஆலயங்கள் எல்லாம் இடித்தளிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் எங்களுடைய விவசாய நிலங்கள் கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் வலிகாமம் வடக்கிலே பலாலியை சூழ உள்ள பிரதேசத்திலே விடுவிக்கப்பட வேண்டும். அதிலே கிட்டத்தட்ட 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள். இதிலே நாளாந்த உற்பத்தியாக கிட்டத்தட்ட 5 ரோலி சாமான் நாங்கள் தென்னிலங்கைக்கு அனுப்பி கொண்டிருந்தோம். அந்த காலத்தில் 3 போகவும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நிலம், அப்படியான ஒரு பிரதேசத்தை இன்றைக்கு முடக்கி வைத்திருக்கிறார்கள். இராணுவம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு எதுவித பிரயோஜனம் வந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. இன்று வரைக்கும் எனக்கான ஒரு நிரந்தரமான முகவரியை கொடுக்க முடியவில்லை. இடம்பெயர்ந்திருக்கிறோம். இன்று வரைக்கும் எனது சொந்த இடத்துல
குடியேற முடியாமல் ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிந்து அம்மாக்கள் எனக்கு நான் இடம்பெயரும் பொழுது நான் பிறக்க இடம்பெயர்ந்து இன்ற வரைக்கும் எங்களோட சொந்த இடத்துல எங்களுக்கு ஏக்கர் கணக்கிலையும் காணி இல்லை அரைப்பிறப்பு முக்காப்பிறப்பு காணியெல்லாம் இருக்குது. இன்ற வரைக்கும் அந்த காணிக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ஆள் இந்த காணிக்குள்ள நாங்கள் வீடு போட்டிருக்கோம். இன்றைய தினம் ஆளுநரை சந்தித்த போது ஆளுநர் எங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இந்த அரசாங்கத்தின் மூலம் வெகு சீக்கிரமாக காணிகள் விடுவிக்கப்படும், அதற்கான நம்பிக்கை தனக்கு உள்ளது என்று கூறியிருந்தார். ஆனால் எங்கள்கிட்ட பக்கத்திலிருந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து எவ்வாறு தெரியுதுண்டா, எங்களோட இடம்பெயர்வு வந்து 90ஆம் ஆண்டு இடம்பெயர். இன்றைக்கு 35 வருஷமாவது, எனக்கு 27 வயசு. எங்களோட அம்மாக்களுக்கு 72 வயசு. அம்மா நிற்கிறா, உள்ள அப்பா இருக்கார். ஏலாது அவைண்ட காலத்தில் விட்டு நான் அந்த இடத்துல குடியேறினா தான் எனக்கான இடங்கள் அவையிலால் காண்பிக்கப்படும். அம்மாக்களோ அப்பாக்கள் இல்லாத இடத்துல எனக்கான ஒரு சரியான இடத்தை கூறுறதுக்குரிய ஆக்கள் இல்லை. அப்படி பார்க்க ஒரு இறுதிக்கட்டத்தில் நிற்க ஆளுநர் இப்படியான ஒரு விஷயத்தை சொல்கிறார். சந்தோஷமான ஒரு விஷயம், ஆனால் அதை வெகு சீக்கிரப்படுத்த வேண்டும். நாங்கள் இன்ற வரைக்கும் இந்த நாட்டில் அகதியாக தான் வாழ்கிறோம். தேசிய அடையாள அட்டை இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் என்னுடைய நிரந்தரம் போது அகதி. தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது இலங்கை தமிழ் ரீதியில் நான் ஒரு அகதியாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். மன்னாரில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடலுக்கு சென்ற மீனவர்கள் கரை திரும்பியுள்ளனர். மன்னாரில் இன்று காலை வீசிய பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் கடும் காற்று வீசியதுடன் மழை பெய்தது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சில மணி நேரம் மின்தடை ஏற்பட்ட நிலையில் மின்சாரம் வழமைக்கு திரும்பியது. பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மன்னார் பேசாலை கிராம மீனவர்கள் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். இன்று காலை கடற்தொழிலுக்கு சென்ற மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பியுள்ளனர். கரையில் நிறுத்தி வைக்கப்பட்ட படகுகள் மற்றும் கண்ணாடி இலை படகுகள் காற்றில் சிக்கிய நிலையில் கரையில் ஒதுக்கப்பட்டது. இதனால் படகுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்று காரணமாக பேசாலை கடற்கரையில் காணப்பட்ட மீனவர்களின் மீன்வாடிகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் மன்னார் மாவட்டத்தில் உள்ள ஏனைய மீனவ கிராமங்களிலும் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாழ்நில பகுதிகளில் வெள்ளம் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இன்று காலை வீசிய சூறாவளி காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடும் சூறாவளி காற்று வீசியதுடன் மழையும் பொழிந்ததனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததுடன் மின்தடையும் ஏற்பட்டது. குறிப்பாக வவுனியா நகர பகுதியில் இருந்த நடைபாதை விற்பனை நிலையங்கள் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டன. மின் வடங்களுக்கு மேல் மரங்கள் வீழ்ந்தமையால் சில பகுதிகளில் மின்சார தடங்கள் ஏற்பட்டுள்ளது. தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதுடன் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் திடீரென வீசிய பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடைந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் மக்கள் குடியிருப்புகள் வியாபார நிலையங்களும் சேதமடைந்துள்ளன. கல்முனை, நற்பெட்டிமுனை, மருதமுனை, பெரிய நீலாவணை, சாய்ந்தமருது, காரைதீவு, சம்மாந்துறை, நிந்தகூர், அட்டாளைச்சேனை, அக்கரைப்பற்று உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். நீதிக்காக குரல் கொடுப்பவர்களின் குரல் வழியை நசுக்க நினைக்கின்றனர் என மட்டக்களப்பில் தாக்குதலுக்குள்ளான சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் நீதிக்காக குரல் கொடுப்பவர்களின் குரல் வழியை நசுக்கிவிட சிலர் முயற்சிப்பதாக மட்டக்களப்பு குடும்பமலை பகுதியில் இனம் தெரியாத நபர்களின் தாக்குதலுக்குள்ளாகி சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். இன்று மட்டு ஊடக அமையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த தேசத்திலிருந்து, இந்த நாட்டிலிருந்து அளிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய இழப்பையும் அளிக்கப்பட்ட ஒரு இனத்தினுடைய மீட்சியையும் அடுத்த சந்ததிக்கு கடத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடும் செயல்படுகிற எங்களை போன்ற சிவில் சமூக செயல்பாட்டாளர்களை, மனித உரிமை செயல்பாட்டாளர்களை நசுக்கி ஒடுக்குவதன் மூலமாக தமிழர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வையும் அதை சார்ந்த விடயங்களையும் இவர்கள் அவர்களுடைய மக்களுடைய குரலையும் அவர்கள் நசுக்க பார்க்கிறார்கள் என்கின்ற ஒரு உண்மை முகம் வெளிப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்ட விவசாய மேன்மை விருதுகள் மற்றும் மாவட்ட தொழில்துறை மேன்மை விருதுகள் வழங்கும் நிகழ்வு மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட விவசாய மேன்மை விருதுகள் மற்றும் மாவட்ட தொழில்துறை மேன்மை விருதுகள் வழங்கும் நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் உமாமகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலக பண்டாரவணியின் மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் விருதுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி வைத்தார். இந்நிகழ்வில் 6 தொழில் முனைவோருக்கு தொழில்துறை
மேன்மை விருதுகளும் 5 விவசாயிகளுக்கு விவசாய மேன்மை விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படும் விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினர்கள் 73 பேரை கௌரவித்து ஊக்கப்படுத்தி சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் ஆஸ்ரீ, வடக்கு மாகாண விவசாய திணைக்கள பணிப்பாளர் ச செந்தில்குமரன், வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்களத்தின் பணிப்பாளர் சே வனஜா, வடக்கிற்கான கைத்தொழில் துறைகள் மன்றத்தின் தலைவர் ந உருத்திரமூர்த்தி, மாவட்ட நிர்வாகத்திற்கான மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், மாவட்ட காணிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் ஜெயகாந்த், மாவட்ட பிரதம உள்ளக கணக்காய்வாளர், மாவட்ட பிரதம கணக்காளர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், உதவி மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர்கள், ஏனைய பதவிநிலை உத்தியோகத்தர்கள், விவசாயிகள், தொழில்துறையினர் என பலர் கலந்து கொண்டனர். நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் ஒவ்வொரு துறைகள். அந்த துறைகளிலே நாங்கள் பாண்டித்தியம் பெறணும். நாங்கள் என்னத்தை செய்ய வேணும்னு சொன்னால் அந்த எவ்வளவு பேரை நாங்கள் உருவாக்குறோம்ன்றதுல எங்களுடைய அந்த திறமை தாங்கி இருக்கிறது. நாங்கள் எந்த திணைக்களமாக இருந்தாலும் சரி, நாங்கள் எவ்வளவு பேரை நாங்கள் உருவாக்கி வருகிறோம், மேலுக்கு கொண்டு வரோம்ன்றதுலாம் இருக்குது. நாங்கள் அதில் கடமையாற்றுகிறது என்பது சாதாரண ஒரு மனிதன் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை வெளியேற ஏற்றுமதி செய்வதற்கு நாங்கள் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இடைத்தரகர் இல்லாமல் செய்வதற்காக இதனால் கூடுதலாக உழைத்துக் கொண்டு போறவர்கள் இப்பொழுது இடைத்தரகர்களாக தான் இருக்கிறார்கள். அவை ஒரு சாதாரண ஒரு உற்பத்தியாளர் தன்னுடைய பொருட்களை வெளியால இந்த மாதிரி ஏற்றுமதி செய்யலாம் என்ற ரீதியில நாங்கள் சிந்திக்க வேணும். அதுக்குரிய வழிவகளை நாங்கள் கட்டாயம் செய்து கொடுக்கணும். எங்களுடைய மாகாணத்தில் என்ன வளம் இல்லை, உண்மையிலே இந்த 5 மாவட்டங்களிலும் என்ன வளம் எங்கள்கிட்ட இல்லாமல் மிக எல்லா வளங்களும் இருக்கிறது. ஒரு நீர் வளமும் சரி, மண் வளமும் சரி, எல்லா வளமும் எங்கெண்ட மாவட்ட கடல் வளமும் சரி எங்கெண்ட மாகாணங்கள்லாம் கூடுதலாக இருக்குது. மத்திய மாகாணங்களோட ஒப்பிடுகின்ற பொழுது ஆகவே நாங்கள் இவற்றை செய்வதன் மூலம் எங்களுடைய மக்கள் கூடுதலான பெறுமதி சேர் பொருட்களாக மாற்றப்பட வேண்டும். அதான் மிக முக்கியமானது. கடற்தொழில் ஈடுபடுகிறவர்களாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, தாங்கள் தங்களுடைய பொருட்களை ஒரு இடைப்பட்ட தரகருக்கூடாகத்தான் அனுப்புகிறார்கள். அதாவது அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு வருமானம் மிக குறைவு. இடைப்பட்டவர்கள்லாம் கூடுதலானதை உழைத்துக் கொண்டு போகிறார்கள். அவை அவ்வாறான நிலைமை நீங்க வேணும். நாங்கள் மக்களுக்கானவர்களை தவிர நாங்கள் எங்களுக்கு சேவை செய்வார். நாங்கள் அந்த கதையில இருந்து நாங்கள் பெரியாக்கள் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரியோசனம் இல்லை. நாங்கள் மக்களுக்கானவர்கள், மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள், மக்களுடைய அன்பாக கரைத்து மக்களுடைய வேலைகளை செய்து கொடுக்கணும். மக்களுக்கு நீ வேலை செய்து புதுக்காட்டும் பரவாயில்லை, உங்களுக்கு அன்பாக இருக்காரு. எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் செய்யறது வேறு யாரும் செய்யப்படுறது எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் தான் செய்யணும். அவர்கள் நாங்கள் எங்களுக்கு இருக்கிற வளங்கள், மனித வளங்கள் மிக முக்கியமாக எங்களுக்கு காணும். ஒரு வீடு வீடாக போய் செய்வது காணும். உங்களோட போதிய வளங்கள் இருக்குது, மேலதிகமான வளங்கள் இருக்குது. பல வளங்கள் பொருந்திய ஒரு மாவட்டம். மிக சிறப்பாக விவசாயத்துக்கும் மீன்பிடிக்கும் சிறந்த அடிப்படை விடயங்களை கொண்ட ஒரு மாவட்டம். ஆனால் இந்த மாவட்டத்திலே ஏன் வறுமை இவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறது என்பதற்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த மாவட்டத்தினுடைய புவியியல் நிலை, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு விடயங்கள், இந்த மண்ணிலே ஏற்பட்ட போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர் போன்றவர்களுடைய படையெடுப்போடு கடந்த காலத்தில் நடந்த யுத்தம் போன்ற விடயங்கள் உட்பட பல காரணங்களால் இந்த மாவட்டம் பின்னுக்கு. அதிலும் முக்கியமாக கடந்த 2005க்கு பிற்பட்ட 2009 வரைக்கும் இடம்பெற்ற அந்த யுத்தம், மிக கொடிய யுத்தத்திலே இந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட என்பது மிகவும் ஒரு பயங்கரமான பாதிப்பு. அந்த பாதிப்பை நாங்கள் ஜப்பானோடு ஒப்பிடலாம். ஜப்பான் எவ்வாறு ஒரு நாளிலே அணுகுண்டு வீச்சினால் எவ்வளவு அழிந்ததோ அதே போல் அந்த குறுகிய ஒரு காலத்திலே ஒரு 2-3 வருடங்களிலே இந்த மாவட்டம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. அதிலும் இறுதி காலத்திலே 2009 இடம்பெற்ற அந்த இறுதி போர்க்காலத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டதை நாங்கள் அறிவோம். இந்த பாதிப்பில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் இந்த மண்ணின் மக்களால் தான் அது முடியும். இந்த மண் உங்களுக்கு தெரியும், வீரம் செறிந்த ஒரு மண், அடங்கா பெற்ற என்று சொல்கின்ற இந்த மண் மிகவும் வீரம் செறிந்த மண். இந்த முல்லைத்தீவு மண் மறுமலர்ச்சி பெற வேண்டும். அந்த மறுமலர்ச்சிக்குரிய பாதையை நாங்கள் விரைவுபடுத்த வேண்டும். யாழ்ப்பாண மாநகர சபை முன்னாள் முதல்வர் அமரர் சரோஜினி யோகேஸ்வரனின் 27வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது.
யாழ்ப்பாண மாநகர சபை முன்னாள் முதல்வர் அமரர் சரோஜினி யோகேஸ்வரனின் 27வது நினைவு தினம் நாச்சிமார் கோவிலடியில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் வி ஆனந்த சங்கரி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது சுடரேற்றி மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அன்னாருக்கு இன்று அஞ்சலிக்கப்பட்டது. நிகழ்வில் கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டுப்பற்றோடு இனப்பற்றோடு அந்த நாட்டிலே மக்களின் தான் செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும், ஆசிரியர் பட்டம் இருந்தால் போதால் இந்த பதவியிலும் தான் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பி செய்தவர் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும் நான் நினைக்கின்றேன். என்றாலும் எங்களால் அவர் மறக்க முடியும், யாரும் மறக்கக்கூடாது. இப்போ மேயர் விலைக்கு அடிவர்கள் வேடிக்கையாக இருக்குது. அப்போ நாங்கள் விட்டு கிளச்சி கொடுத்தோம், அம்மா நீங்கள் தான் பெறணும். இப்பெல்லாம் அப்படி இல்லை, இப்போ போராட்டம் அடி அப்படி. அதனுடையால் இந்த சமுதாயம் கண்டிப்பாக திருமதி யோகேஸ்வரனை ஒரு முன்னுதாரணமாக வைத்து தங்களுடைய கடமையை நாட்டுக்கு செய்ய முன்வர வேண்டும் என்று அவரின் சார்பிலே அவருடைய ஆத்மா சார்பில் பணிவாக இங்கே வாழ்கின்ற மக்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மட்டக்களப்பில் பொலித்தீன் பாவனையை குறைக்கும் செயற்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் காணப்படும் உணவகங்களில் பொலித்தீன் பாவனையை குறைக்கும் செயற்திட்டம் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு இன்று தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மாநகர சபை, மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆகியவற்றின் ஆதரவுடன் ஏர்ன்ஸ் லோன் நிறுவனத்தினால் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. திட்டத்தின் சமகால நிலவரம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒத்துழைப்பு நல்கிய ஊடகவியலாளர்களும் இதன்போது கௌரவிக்கப்பட்டதோடு ஊடக பணியின் போது அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையிலான மேலங்கியும் வழங்கப்பட்டது. ஏர்ன்ஸ் லோன் நிறுவன பணிப்பாளர் குணசீலன் சதீஷ்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட ஊடகவியலாளர்கள் பங்கேற்றனர். முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாண ஆளுநர், மாவட்ட அரசாங்க அதிபர் முன்னிலையில் கனடா தேசிய கிரிக்கெட் அணி வீரர் பத்மநாதன் அருண் சார்பாக 7 சக்கர நாற்காலிகள் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் சேவையினை கருத்தில் கொண்டு 2018ஆம் ஆண்டு நியூசிலாந்தில் இடம்பெற்ற 19 வயதிற்குட்பட்ட உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டியில் கனடா தேசிய அணிக்காக பத்மநாதன் அருண் விளையாடியதனை நினைவுகூரும் விதமாக 7 சக்கர நாற்காலிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன், மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரன, முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சேவைகள் திணைக்கள பணிப்பாளர் எம். உமாசங்கர், முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் நளின் பிரேமதாச, வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜெயராணி, வைத்தியசாலை நிர்வாகிகள் மற்றும் வைத்தியசாலை சமூகத்தினர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கல்வி வலய செயற்பட்ட மகிழ்வோர் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி கல்வி வலய செயற்பட்ட மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு சாவோச்சேரி இந்து ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. தென்மராட்சி வலய கல்வி பணிப்பாளர் கி. கமல்ராஜன் முன்னிலையில் இடம்பெற்ற நிகழ்வை பிரதி கல்வி பணிப்பாளர் மு. ஜெகதாசன் தலைமை தாங்கி நடத்தினார். இதில் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் ச. லலிசன் பிரதம விருந்தினராக பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக மீசாலை தொழிலதிபர் கு. பாஸ்கரன் பங்கேற்றார். இதன்போது விருந்தினர்கள் சிறார்களுக்கான பரிசல்களை வழங்கி வைத்தனர். யாழ்ப்பாணம் பரணி இயற்றாலை கலைவாணி முன்பள்ளி சிறார்களின் சிறுவர் சந்தை முன்பள்ளி முகாமைத்துவ குழு தலைவர் சு. பார்த்திபன் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்றது. முன்பள்ளி மைதானத்தில் காலை 9:30 மணிக்கு இடம்பெற்ற நிகழ்வில் பரணி பொது சுகாதார பரிசோதகர் தே. கலைவாசன், சமூக செயற்பாட்டாளர் கி. நிதிகரன், முன்பள்ளி ஆலோசகரும் பரணி இயற்றாலை கமக்கார் அமைப்பின் தலைவருமான வே. தங்கராசா ஆகியோர் விருந்தினர்களாக பங்கேற்று சந்தை நிகழ்வை ஆரம்பித்து வைத்தனர். பிரதேச மக்கள் சந்தையில் பொருட்களை கொள்வனவு செய்து சிறார்களை ஊக்குவித்து மகிழ்ச்சிப்படுத்தி இருந்தனர். இதன்போது முன்பள்ளி முகாமைத்துவ குழுவின் முன்னாள் தலைவர் இ. நிரஞ்சன் கௌரவிக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மாமுனை கலைமகள் முன்பள்ளியின் கண்காட்சி முன்பள்ளி வளாகத்தில் இடம்பெற்றது. கண்காட்சியில் முன்பள்ளி சிறுவர்களின் கைவினைப் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியை அயல் முன்பள்ளியான செம்பியன் பெற்று வடக்கு சென்ட் பிலிப் நேரிஸ் முன்பள்ளி சிறுவர்கள் பார்வையிட்டனர். கண்காட்சியை பார்வையிட்ட பொதுமக்கள் மற்றும் அயல் முன்பள்ளி ஆசிரியர்கள் சிறார்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர்.
மட்டக்களப்பில் சர்வதேச நடன தின நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. சர்வதேச நடன தினத்தை முன்னிட்டு நந்தன பவனம் நாட்டியாலயம் நடத்தும் 24 மணித்தியால நாட்டிய செயற்பாட்டுடனான நிறுத்திய முகில் நாட்டியாஞ்சலி நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்றது. நாட்டிய பூஷணம் ஷர்மிளா பிரபாகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பல்வேறு நடன ஆற்றுகைகள் அரங்கேற்றப்பட்டன. நிகழ்வில் அதிதிகளாக கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பாரதி கெனடி, மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவப்பிரியா வில்வரட்னம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதம கணக்காளருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதம கணக்காளர் சிவரஞ்சனுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 வருடங்களாக கடமையாற்றிய சிவரஞ்சன் அனுராதபுரம் மாவட்ட செயலக பிரதம கணக்காளராக நியமனம் பெற்று செல்வதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய கணக்காளர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கௌரவிக்கப்பட்டனர். தேசிய இளைஞர் சதுரங்க சாம்பியன் போட்டியின் கீழ் மட்டக்களப்பு மாவட்ட மட்டத்தில் நடாத்தப்பட்ட போட்டியில் வெற்றியீட்டிய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். பாடுமீன் சதுரங்க விளையாட்டுக் கழகத்தினால் கனிஷ்ட பிரிவு மாணவர்களுக்காக போட்டி நடத்தப்பட்டது. கழகத்தின் தலைவர் கே சௌத்ரி தலைமையில் போட்டிகள் இடம்பெற்றன. மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்சினி ஸ்ரீகாந்த், பிரதிக்கல்வி பணிப்பாளர் கே ஹரிஹரராஜ், பாடுமீன் சதுரங்க விளையாட்டுக் கழக ஆலோசகர் ஜெயகரன், ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் குஷ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுகத்தில் நேற்று மாலை 4 கிலோ குஷ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையை சேர்ந்த 32 வயதான நபர் இந்தியாவிலிருந்து நாகப்பட்டினம் துறைமுகம் ஊடாக கப்பல் வழியாக போதைப் பொருளை எடுத்து வந்த வேளை சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன் பின்னர் சந்தேக நபர் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் தென்மராட்சியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் போதைப்பொருள் ஊசி மூலம் உடலில் ஏற்றிய நிலையில் மயக்கமடைந்ததைத் தொடர்ந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் போதைப் பொருளை ஊசி மூலம் தொடர்ச்சியாக ஏற்றுபவர் என தெரிய வருகின்றது. அதற்கமைய ஊசி மூலம் போதைப் பொருளை ஏற்றிய வேளை திடீரென மயக்கமடைந்தார். அதன் பின்னர் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக்.